அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவில் என்ன தகவல் பார்க்க போகின்றோம் என்றால், நமது மீனம் ராசி ரேவதி நட்சத்திரம் நண்பர்களுக்கு 2026ஆம் ஆண்டு முழுவதும் எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம். ரேவதி நட்சத்திரம் ஆரோக்கியம் 2026ஆம் ஆண்டில் கலவையாக இருக்கும். ஆனால் சில நேரங்களில் நீங்கள் பெரும் பலன்கள் சற்று பலவீனமாக இருக்கலாம். சனி பகவான் உங்கள் முதல் வீட்டில் அமர்ந்திருப்பார். சனியின் இந்த நிலை 7.5 சனியாகக் கருதப்படுகிறது. இருப்பினும் லக்ன வீட்டிற்கு முன்னுரிமை அளிப்பவர்களின் பார்வையில் கூட சனியின் இந்த நிலை ஆரோக்கியத்திற்கு சாதகமாக கருதப்படாது. சனி பகவான் உங்களுக்குள் இருக்கும் காற்று உறுப்பை சமநிலையற்றதாக்க முடியும். 3 தோஷங்களில் வாத தோஷம் உங்களைத் தொந்தரவு செய்யலாம். இதன் விளைவாக வயிறு தொடர்பான நோய்கள், மலச்சிக்கல் மற்றும் வாயு போன்ற நோய்கள் உங்களுக்கு இருக்கலாம். சோம்பல் மற்றும் சோர்வும் உங்களை ஆதிக்கம் செலுத்தக்கூடும். இந்த ஆண்டு ரேவதி நட்சத்திரம் நண்பர்களுக்கு சூரியன் மற்றும் செவ்வாய் போன்ற கிரகங்களின் அசுப விளைவுகளால் சில நேரங்களில் காயங்களை சந்திக்க நேரிடும். இருப்பினும் உங்கள் ராசி அதிபதி குரு உங்களை எதிர்மறையான சூழ்நிலைகளிலிருந்து பாதுகாக்க முடியும். ஏனெனில் குரு ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து ஜூன் 2 வரை உங்கள் 4வது வீட்டில் இருப்பார். இதற்குப் பிறகு ஜூன் 2 முதல் அக்டோபர் 31 வரை குருவின் நிலை ஆரோக்கியத்திற்கு நல்லது. நீங்கள் வலுவான ஆரோக்கியத்தை அனுபவிக்க முடியும். இந்த நேரத்தில் பழைய உடல்நலப் பிரச்சினைகள் நீங்கும். ஆனால் நீங்கள் உங்கள் உணவை கவனித்துக் கொள்ள வேண்டும். இருப்பினும் அக்டோபர் 31க்குப் பிறகு குருவின் அசுப நிலை ஆரோக்கியம் தொடர்பாக உங்களுக்கு உதவ முடியாது. இதன் விளைவாக நீங்கள் உங்கள் ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டியிருக்கும். 2026ஆம் ஆண்டில் 5 மாதங்கள் உங்கள் ஆரோக்கியத்திற்கு சாதகமாக இருக்கும். மீதமுள்ள 7 மாதங்கள் கலவையாக இருக்கும். ஆண்டின் கடைசி 2 மாதங்கள் ஆரோக்கியத்திற்கு மிகவும் மென்மையானதாக இருக்கும். ஏற்கனவே வயிறு அல்லது மார்பு தொடர்பான பிரச்சினைகள் உள்ளவர்கள் அல்லது தூக்கமின்மை, அமைதியின்மை, இடுப்பு அல்லது கால்களின் கீழ் பகுதி தொடர்பான ஏதேனும் புகார்கள் உள்ளவர்கள் தங்களைத் தாங்களே சிறப்பாக கவனித்துக் கொள்ள வேண்டும் மற்றும் உடல்நலம் குறித்து அலட்சியமாக இருப்பதைத் தவிர்க்க வேண்டும். மீன ராசிக்காரர்களின் கல்வி 2026ஆம் ஆண்டு ரேவதி நட்சத்திரம் நண்பர்களுக்கு கல்வி அடிப்படையில் மிகவும் சாதகமாக இருக்கும். உங்கள் உடல்நிலை வலுவாக இருந்தால் இந்த ஆண்டு கல்விக்கு மிகவும் நன்றாக இருக்கும். அத்தகைய சூழ்நிலையில் உங்கள் படிப்பில் செயல்திறன் சிறப்பாக இருக்கும். அதே நேரத்தில் உயர்கல்வியின் காரகமான குரு ஜனவரி முதல் ஜூன் 2, 2026 வரை உங்கள் 4வது வீட்டில் இருப்பார். குருவின் இந்த நிலை மிகவும் நல்லதாகக் கருதப்படவில்லை என்றாலும் இன்னும் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு படிப்பில் உதவும். உங்களைச் சுற்றியுள்ள சூழல் நன்றாக இருக்காது. ஜூன் 2 முதல் அக்டோபர் 31 வரையிலான காலகட்டத்தில் குருவின் நிலை மிகவும் சிறப்பாக இருக்கும். ஏனெனில் முதல் மற்றும் கர்ம வீடுகளின் அதிபதியான குரு உங்கள் 5வது வீட்டில் உச்ச நிலையில் இருப்பார். இதன் விளைவாக ஆரம்பக் கல்வி மற்றும் உயர்கல்வியைத் தொடரும் மாணவர்கள் வெற்றி பெறுவார்கள். தொழில்முறை படிப்புகளைத் தொடர்பவர்களுக்கும் இந்த நேரம் நல்ல காலமாக இருக்கும். இருப்பினும் 31 அக்டோபர் 2026க்குப் பிறகு குரு மீன ராசி மாணவர்களுக்கு உதவ முடியாது. ஆனால் போட்டித் தேர்வுகளில் பங்கேற்கும் மாணவர்களுக்கு நேரம் சாதகமாக இருக்கும். உங்கள் உடல்நிலை வலுவாக இருந்தால் இந்த ஆண்டு படிப்புக்கு சாதகமாக இருக்கும். ரேவதி நட்சத்திரம் வணிகம் தொடர்பாக எந்த விதமான ரிஸ்க் எடுப்பதையும் தவிர்க்க வேண்டும். உங்கள் முதல் வீட்டில் அமர்ந்திருக்கும் சனி பகவான் உங்கள் 10வது வீடு மற்றும் 7வது வீட்டின் மீது பார்வை வைப்பார். இதுபோன்ற சூழ்நிலையில் உங்கள் தொழிலில் மந்தநிலையைக் காணலாம். இதன் காரணமாக உங்கள் வேலை முன்பை விட மெதுவாக இருக்கலாம். எந்தவொரு வேலையிலும் மேற்கொள்ளப்படும் முயற்சிகள் சற்று அதிக நேரமும் கடின உழைப்பும் எடுக்கலாம். இந்த ஆண்டு புதனின் நிலை உங்களுக்கு வணிகத்தில் சராசரி பலன்களைத் தரும். ஆனால் சனி மற்றும் ராகு சாதகமான நிலையில் இல்லாததால் நீங்கள் ரிஸ்க் எடுப்பதைத் தவிர்க்க வேண்டும். வெளிநாடுகளுடன் தொடர்புடைய அல்லது இறக்குமதி தொடர்பான தொழில் செய்பவர்களுக்கு நீங்கள் சற்று அதிருப்தி அடைந்தவராகத் தோன்றலாம். இருப்பினும் இந்த ஆண்டின் சில மாதங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் மற்றும் இந்த நேரத்தில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். ஆனால் எந்த ஆபத்தையும் எடுக்க வேண்டாம். ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து ஜூன் 2 வரை குரு பகவான் உங்கள் கர்மஸ்தானத்தையும் 12ஆம் வீட்டையும் பார்ப்பார். இதன் விளைவாக வெளிநாடுகள் தொடர்பான விஷயங்களில் நீங்கள் எச்சரிக்கையுடன் தொடர்ந்தால் நீங்கள் இழப்புகளைத் தவிர்க்க முடியும். இருப்பினும் ஜூன் 2 முதல் அக்டோபர் 31 வரையிலான நேரம் வணிகத்தில் உங்களுக்கு சிறந்த பலன்களைத் தரும்.
அக்டோபர் 31க்குப் பிறகு குரு உங்கள் 6வது வீட்டிற்குள் நுழைவார். இதன் விளைவாக நீங்கள் வணிகத் துறையில் கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும் மற்றும் லாபமும் குறைவாக இருக்கலாம். 2026ஆம் ஆண்டில் நீங்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளைப் பின்பற்றி சூழ்நிலைகளை நன்றாகக் கையாண்டால் வணிகத்தில் திருப்திகரமான பலன்களைப் பெறுவீர்கள். ரேவதி நட்சத்திரம் 2026ஆம் ஆண்டு சராசரியை விட சிறப்பாக இருக்கும். ஏனெனில் இந்த ஆண்டு பெரும்பாலான நேரங்களில் கேது பகவான் உங்கள் 6வது வீட்டில் அமர்ந்திருப்பார். அத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் கடின உழைப்புடன் பணிகளை சரியான நேரத்தில் முடித்து உங்கள் தார்மீக கடமைகளையும் அலுவலக விதிகளையும் பின்பற்றினால் மூத்தவர்களின் பார்வையில் உங்கள் இடத்தைப் பிடிக்க முடியும். இருப்பினும் இவை அனைத்தும் உங்களுக்கு எளிதாக இருக்காது மற்றும் நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும். இந்த வருடம் குரு உங்களுக்கு வேலை விஷயத்தில் உதவியாக இருந்தாலும் ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து ஜூன் 2 வரை குரு வேலை தொடர்பான விஷயங்களில் அதிகம் உதவ முடியாமல் போகலாம். ஜூன் 2 முதல் அக்டோபர் 31 வரை குரு உங்கள் 5வது வீட்டில் அமர்ந்து வேலையில் உங்கள் நிலையை வலுப்படுத்துவார். இதனால் உங்கள் வருமானத்தையும் அதிகரிக்கும். அக்டோபர் 31க்குப் பிறகு குரு உங்கள் 6வது வீட்டில் நுழைவார். நீங்கள் சரியாக வேலை செய்தால் உங்களுக்கு நல்ல பலன்களைத் தருவார். கேதுவின் தொடர்பு காரணமாக நீங்கள் நேர்மையாக வேலை செய்வதன் மூலம் வெற்றியை அடைய முடியும். இந்த ஆண்டு வேலை தொடர்பாக சில புதிய பாதைகளை ஏற்றுக்கொள்வது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதே நேரத்தில் சூரியனின் பெயர்ச்சியும் சில நேரங்களில் உங்களுக்கு உதவக்கூடும். ரேவதி நட்சத்திரம் நிதி வாழ்க்கை 2026ஆம் ஆண்டில் கலவையாக இருக்கும். இந்த ஆண்டு உங்கள் லாப வீட்டின் அதிபதியான சனியின் நிலை மிகவும் நன்றாக இருக்கும் என்று கூற முடியாது. ஏனெனில் முதல் வீட்டில் சனி இருப்பது சுபமாக கருதப்படவில்லை. ஆனால் லாப வீட்டின் அதிபதி முதல் வீட்டில் நுழைவது மிகவும் சுபமாக இருப்பதால் அதன் நிலை சாதகமாக கருதப்படும். இந்த ஆண்டு நிதி விஷயங்களில் சராசரியாகவோ அல்லது சராசரியை விட சற்று சிறப்பாகவோ பலன்களைத் தரும். செல்வத்தின் கிரகமான குரு ஆண்டின் தொடக்கத்திலிருந்து ஜூன் 2, 2026 வரை நிதி வாழ்க்கையில் உங்களுக்கு அதிகம் உதவ முடியாது. 2026ஆம் ஆண்டு ஜூன் 2 முதல் அக்டோபர் 31 வரை குரு உங்களுக்கு நல்ல வருமானத்தை ஈட்ட முடியும். அத்தகைய சூழ்நிலையில் உங்கள் நிதி நிலையும் மேம்படும். 31 அக்டோபர் 2026க்குப் பிறகு குரு மகாராஜ் உங்கள் 6வது வீட்டிற்குச் செல்வார் மற்றும் அங்கிருந்து உங்கள் செல்வ வீட்டைப் பார்ப்பார். இருப்பினும் குருவின் 6வது வீட்டில் இருப்பது நல்லதாகக் கருதப்படவில்லை. ஆனால் செல்வ வீட்டின் மீதான அதன் பார்வை காரணமாக கடின உழைப்பின் அடிப்படையில் உங்கள் வருமானத்தை அதிகரிக்க முடியும். குரு பகவான் இந்த ஆண்டின் பெரும்பகுதிக்கு நிதி வாழ்க்கையில் உங்களுக்கு சாதகமாக இருப்பார். 2026ஆம் ஆண்டில் உங்கள் நிதி வாழ்க்கை சராசரியாகவோ அல்லது சராசரியை விட சிறப்பாகவோ இருக்கும். ரேவதி நட்சத்திரம் காதல் வாழ்க்கை 2026ஆம் ஆண்டு நன்றாக இருக்கும். இந்த ஆண்டு உங்கள் 5வது வீட்டில் நீண்டகால எதிர்மறை விளைவுகள் எதுவும் இல்லை. இருப்பினும் டிசம்பர் 5, 2026க்குப் பிறகு ராகுகேதுவின் தாக்கம் உங்கள் காதல் வாழ்க்கையில் சில சிக்கல்களை உருவாக்கக்கூடும். ஆனால் நீங்கள் 26 நாட்கள் அவற்றை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். ஜனவரி முதல் பெரும்பாலான நேரம் வரை 5வது வீட்டில் எந்த கிரகத்தின் அசுப விளைவும் இல்லாததால் உங்கள் காதல் வாழ்க்கையை நீங்கள் அனுபவிக்க முடியும். ஜூன் 2 முதல் அக்டோபர் 31 வரை உங்கள் காதல் வாழ்க்கை அன்பால் நிறைந்திருக்கும். நீங்கள் தனிமையில் இருந்தால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒருவரை சிறப்புடன் சந்திக்கலாம். ஏனெனில் இந்த நேரத்தில் உங்கள் முதல் வீட்டின் அதிபதி உங்கள் 5வது வீட்டில் அமர்ந்திருப்பார். உங்களை உண்மையிலேயே காதலிக்கும் ஒருவரை சந்திக்க உங்களை அனுமதிக்கும். ஜாதகத்தில் காதல் திருமண யோகம் உள்ளவர்களுக்கு இந்த காலம் அவர்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கும். அக்டோபர் 31க்குப் பிறகு காலம் சற்று பலவீனமாக இருக்கலாம். எனவே இந்த காலகட்டத்தில் உறவுகளில் உற்சாகமும் குறைவாக இருக்கலாம். இருப்பினும் இந்த காலகட்டத்தில் பெரிய பிரச்சனை எதுவும் இருக்காது. காதல் வாழ்க்கை தொடர்பாக மீன ராசி பலன் 2026 உங்களுக்கு மிகவும் சாதகமான பலன்களைத் தருவதாகத் தெரிகிறது. 2026ஆம் ஆண்டு ரேவதி நட்சத்திரம் திருமணத்திற்கு ஏற்ற நல்ல பலன்களைத் தரும். இருப்பினும் ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து ஜூன் 2 வரையிலான நேரம் திருமணத்திற்கு பெரிய உதவியாக இருக்காது. ஆனால் ஜூன் 2 முதல் அக்டோபர் 31 வரையிலான நேரம் திருமணம் மற்றும் நிச்சயதார்த்தத்திற்கு மிகவும் சிறப்பாக இருக்கும். இந்த நேரத்தில் உங்கள் முதல் வீட்டின் அதிபதி 5வது வீட்டில் அமர்ந்து லாப வீட்டைப் பார்ப்பார். அத்தகைய சூழ்நிலையில் இந்த காலம் திருமணம் மற்றும் காதல் திருமணத்திற்கு உங்களுக்கு உதவியாக இருக்கும்.
அக்டோபர் 31க்குப் பிறகு திருமணம் தொடர்பான விஷயங்களுக்கு குருவின் நிலை மீண்டும் பலவீனமாக இருக்கும். அக்டோபர் 31க்கு முன்பு உங்கள் நிச்சயதார்த்தம் நடந்திருந்தால் உங்கள் திருமணமும் நிறைவடையக்கூடும். ஆனால் ஒரு புதிய ஒப்பந்தம் செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் மிகக் குறைவாக இருக்கும். 2026ஆம் ஆண்டில் 5 மாதங்கள் மட்டுமே திருமணத்திற்கு சாதகமாகக் கருதப்படும். சனியின் 7வது பார்வை ஆண்டு முழுவதும் உங்கள் 7வது வீட்டில் இருப்பதால் 2026ஆம் ஆண்டு திருமண வாழ்க்கைக்கு சற்று பலவீனமாக இருக்கலாம். சிறிய பிரச்சினைகளை உடனடியாக முடிவுக்குக் கொண்டுவருவது உங்களுக்கு நல்லது. திருமணம் செய்து கொள்வதற்கு இந்த ஆண்டு மிகவும் சாதகமாக இருக்கும். இருப்பினும் திருமண வாழ்க்கையை அன்பாக வைத்திருக்க நீங்கள் சில முயற்சிகள் எடுக்க வேண்டியிருக்கும். 2026ஆம் ஆண்டு பொதுவாக ரேவதி நட்சத்திரம் குடும்ப வாழ்க்கைக்கு சாதகமாக இருக்கும். கடினமான சூழ்நிலைகள் உங்களுக்கு முன்னால் வந்து போகும். ஆனால் இருந்தபோதிலும் குடும்பத்தின் சூழல் அப்படியே இருக்கும். உங்கள் 2வது வீட்டின் செவ்வாய் பகவான் உங்களுக்கு சராசரியான பலன்களைத் தர முடியும். ஆனால் குடும்ப வாழ்க்கையில் உங்களுக்கு பெரிதாக உதவ மாட்டார். ஜூன் 2 முதல் அக்டோபர் 31 வரையிலான காலகட்டத்தில் குருவின் நல்ல நிலை காரணமாக குடும்பத்தில் சமநிலையை நீங்கள் பராமரிக்க முடியும். அத்தகைய சூழ்நிலையில் குடும்ப சூழ்நிலை சிறப்பாக இருக்கும். அக்டோபர் 31க்குப் பிறகு குருவின் 9வது வீட்டின் பார்வை 2வது வீட்டில் விழுவதால் குடும்பத்தில் நல்ல நிகழ்வுகள் நடக்கும் மற்றும் உங்கள் உறவுகளை வலுப்படுத்த உதவும். 2026ஆம் ஆண்டில் ஜனவரி முதல் ஜூன் 2 வரை குடும்ப சூழ்நிலை சராசரியாக இருக்கும். 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு வீட்டு வாழ்க்கைக்கு கலவையான பலன்களைத் தரக்கூடும். இருப்பினும் ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து ஜூன் 2 வரை 4வது வீட்டில் குரு இருப்பது உங்களுக்கு சிறிய பிரச்சினைகளைத் தரக்கூடும். ஆண்டின் ஆரம்ப மாதங்கள் சராசரியாக இருக்கலாம். அதன் பிறகு உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடும். இந்த ஆண்டு ரேவதி நட்சத்திரம் நிலம் மற்றும் சொத்து தொடர்பான விஷயங்களில் மிதமான பலன்களைத் தரக்கூடும். நிலம் மற்றும் சொத்து வாங்குவதைப் பொறுத்தவரை இந்த ஆண்டு உங்களுக்கு ஆதரவளிக்கவோ அல்லது எதிர்க்கவோ இல்லை. நீங்கள் சொத்து வாங்க பணத்தை சேமித்திருந்தால் எந்தவொரு சர்ச்சையும் இல்லாத ஒரு நிலத்தை வாங்கலாம். நீங்கள் சொத்தை விற்க வேண்டியிருந்தால் அதை சுத்தமான குணம் கொண்ட ஒருவருக்கு விற்கவும். ஏனென்றால் பணத்திற்காக பேராசை கொண்டு தவறான நபருடன் ஒப்பந்தம் செய்வது சரியாக இருக்காது. சில ஜோதிடர்கள் ராகு கிரகத்தின் பஞ்சம திருஷ்டியை நம்புகிறார்கள். அவர்களின் கூற்றுப்படி மீன ராசி பலன் 2026ஆம் ஆண்டு பெரும்பாலான நேரம் ராகுவின் பார்வை உங்கள் 4வது வீட்டில் இருக்கும். அத்தகைய சூழ்நிலையில் மோசடி ஒப்பந்தங்களை செய்யாமல் இருப்பது பலனளிக்கும். ஆனால் நீங்கள் இன்னும் கவனமாக இருக்க வேண்டும். வாகன சங்கரியத்தைப் பற்றிப் பேசினால் இந்த ஆண்டு உங்களுக்கு ஒப்பீட்டளவில் சிறப்பாக இருக்கும். ஏனெனில் சுக்கிரனின் பெயர்ச்சி ஆண்டின் பெரும்பகுதி உங்களுக்கு சாதகமாக இருக்கும். மறுபுறம் 4வது வீட்டின் புதன் பகவானும் உங்களுக்கு சராசரி பலன்களைத் தரக்கூடும். அதே நேரத்தில் குருவின் நிலை ஆண்டின் ஆரம்ப மாதங்களில் உங்களுக்கு சாதகமாக இருக்காது. ஆனால் பிந்தைய மாதங்களில் உங்களுக்கு உதவும்.